Hi, this is Friday night. நைட் டின்னர் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். இன்றைக்கி நான் செய்யல, அம்மாவும் தம்பியும் தான் செஞ்சிட்ருந்தாங்க. நம்ம சும்மா ஹெல்ப்புக்கு தான் இருந்தோம். தம்பி செம்மையாக போஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரெடி ஆயாச்சு. கிரேவிக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே சைட் பை சைட் சிக்கன் சில்லிக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே அப்படியே கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைடே சித்தப்பா சித்தி எல்லாருமே வந்திருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி சிக்கன். அப்படியே சில்லியும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம தூங்குறோன்னு நினச்சிக்கூடாது. சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் விளாண்டோம். கார்ட்ஸ் விளாண்டுருந்தோம். குட்டி பையன் அப்படியே நம்ம பக்கத்தில் உட்காந்து வருத்தப்படாத கரடி சங்கம் பார்த்துட்டு இருந்தார். அதையும் பார்த்துட்டு நைட் 1:30க்கு தான் தூங்கினோம். தூங்கிட்டு அடுத்த நாள் மார்னிங் நான் கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன். ஹாஃப் டேயில் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஃபிஷ் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அமராவதி தான் கிளம்பிட்டோம். ஒரு 3:30 அந்த மாதிரி கிளம்பணும். அதனால் ரொம்ப வெயில் இல்லாமல் கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருந்தது. போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனதும் நம்ம வேலை ஃபோட்டோ எடுக்கிறது தான். உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு முதலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எல்லா முதலையும் அசையாமல் அப்படியே படுத்துட்டு இருந்தது. குட்டி முதலை, பெரிய முதலை, அதுக்கும் பெரிய முதலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். ஒருத்தர் மட்டும் பயக்காமல் அது பக்கத்தில் போயிட்டு இருந்தார். 3 பேரோட சங்க கடிச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தி. முதலையை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் குட்டீஸ் எல்லாம் விளாட்றதுக்கு தூரி போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே குட்டீஸ் யாரும் விளாட்ல, நாங்கள் தான் விளாண்டுருந்தோம். குட்டி பையன் கூட அதிகமாக விளாட்ல, நாங்கள் தான் மாறி மாறி தூரியெல்லாம் விளாண்டுருந்தோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே நாங்கள் பெரியவங்கிறது மறந்துட்டு குழந்தையாகவே மாறியாச்சு. அங்கே என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களோ அதை மட்டும்தான் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். மயிலுக்கும் சறுக்கு மரம்னா ரொம்ப பிடிக்கும். அவரும் ஏறி ஏறி விளாண்டுட்டு இருந்தார். அப்புறம் குரூப்பாக செல்ஃபி எடுத்தோம். செல்ஃபி எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு நிறையா அங்கே குட்டி குட்டி குரங்கு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு இருந்தோம். 2 தம்பியும் மீன் பிடிக்கிறேன்னு இங்கேயே இருந்துட்டாங்க. நாங்கள் மட்டும் டேம் மேலே ஏறிட்டு இருந்தோம். மாங்காய் விற்றுட்டு இருந்தாங்க. மாங்காய் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே மேலே போகலான்னா மாங்காய் பார்த்துட்டு ஒரு 4-5 குரங்கு எங்கள் பின்னாடி ஓடி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மாங்காவை அதுக்கே தூக்கி போட்டுட்டு மேலே வந்துட்டோம். மேலே வந்தால் செம்ம வியூவாக இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே ஒரு வாக் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சண்டே வேறு எதுவுமே பண்ணலை. லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுருந்தோம். இந்த வீக்கெண்ட் சூப்பர் டூப்பராக போச்சு. அண்ட் பை பை ஃப்ரம் தரணி.